ஹாய்ங்க. எங்கள் ஊர் காமாட்சியம்மன் கோவிலில் நேற்று நோம்பி சாட்டியாச்சுங்க. இது வந்து 15 நாள் சாட்டு. வருஷம் சித்திரை மாதம் வர அமாவாசை அன்னைக்கு நோம்பி சாட்டி பௌர்ணமி அன்னைக்கு திருக்கல்யாணத்தோட ரொம்ப பிரம்மாண்டமாக பூஜை நடக்கும். இருக்கிற 15 நாளுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு விசேஷ பூஜைகள் எல்லாமே நைட்டு நடக்குங்க. மதியானம் வந்து உச்சிக்கால பூஜை நடக்கும். இப்போ வாங்க கொடிக்கம்பம் நட்டிகிட்டு இருக்கோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். எங்கள் ஊரில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து கொடிக்கம்பம் கட்டுறது வழக்கங்க. ஒரு மூங்கில் வச்சு அதுக்கு வந்துட்டு காவி வெள்ளையெல்லாம் அடித்து அதில் கங்கணம் கட்டி நவதானியங்களை எல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக வந்துட்டு கொடிக்கம்பம் கட்டுவோங்க. 15 நாளுமே வந்துட்டு கொடிக்கம்பத்துக்கு வந்து தீர்த்த ஊற்றுறவங்கெல்லாம் வந்து தீர்த்த ஊற்றி அப்படியே சாமி கும்பிடுவோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாமிக்கு வந்து கொடிக்கம்பம் கட்டி 3 தோரணங்களில் வந்துட்டு மாவிளையெல்லாம் கட்டி ரொம்ப சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி ஏற்றிடுவோம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொடிக்கம்பம் கட்டிக்கிறதுக்கு கீழேயுமே வந்து இந்த மாதிரி முளைப்பாறையெல்லாம் தூவி விட்டுருவாங்க தானியங்களெல்லாம். அது வந்து ஒரு 15 நாளுங்களையே ரொம்ப சூப்பராக வந்து நல்லா முளைச்சி வந்துடும். அதுவுமே பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். சத்தி கும்பம் எடுக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பேர், ஒரு 3 பேர் 5 பேர் அந்த மாதிரி வந்துட்டு கங்கணமெல்லாம் கட்டிக்குவாங்க. அவங்க தான் வந்து சத்தி கும்பம் எடுப்பாங்க. இப்போ வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே போய் சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டு வந்துடலாம். இதுதாங்க நம்ம காமாட்சி அம்மன். பார்க்கவே வந்துட்டு நமக்கு பார்த்தாலே காமாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமியை பார்த்தாலே வந்துட்டு நமக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க. அதே தான் எங்கள் ஊர் காமாட்சி அம்மன் கோயில்லையும் பிரசாதமெல்லாம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. இப்போ முளைப்பாரி போடுறதுக்காக நெல்லும் வாங்கி கொண்டு வந்து வச்சாச்சு. ஓகேங்க, நீ அடுத்த அப்டேட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.